என் பேர் எழுவக்கா. நான் பெத்த மயன் கண்ணன். இடத்துக்கு போய் கேட்கையில வேளச்சேரியில இருக்க அண்ணா இது பாடி புதுநேரில் இருக்கையில என் மயன் போய் சரவணத்தை கணேசனை பார்த்துருக்கேன். பார்த்து நீ 2,00,000 அட்வான்ஸ் கொடுப்பா, நீ கட்டணும்னு கட்டிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சொல்லிட்டு தர வாடகை எல்லாத்துக்கும் எக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டேன். தர வாடகை எக்ரிமெண்ட் போட்டதுல 3 வருஷம் வரைக்கும் கடை வரல. கடை வந்ததை என் மயன் சொல்லலை. என் மயன் வந்துட்டேன். என் மயனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் வந்த இடத்துல குண்டு சரவணன்னு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இவனை விரட்ட பார்த்தாங்க. நாங்க என் சொந்தக்கார பையன்ட்ட ஒரு கவுன்சிலர் நினைக்கிறேன் அங்கே போனோம். அங்கே போனதுக்கு கணேசன்ட்டு அங்கே பணத்தை ஒப்படைக்க சொன்னாங்க. 35 லட்சம் கட்ட சொல்லி 45 லட்சம் 35 லட்சம் எங்களை பாடாப்படுத்தி பரிசை உழைச்சு தீபாவளிக்கு மட்டும் 3,00,000 ரூபாய்க்கு வடி வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த போலீஸ்காரவங்களுக்கு நான் பெத்த மயன் ஆளுகிட்டு காசு ஆளுங்கிறது. நான் தன்னால சாக முடியாம முறுக்கு பிடிச்ச அனல் சாகிரி என் பிள்ளைய போட்டு அலங்கோலப்படுத்துறாங்க. அப்ப இந்த கணேசன் பணக்காரன் ஒரு பேச்சு, நாங்க இல்லாதவன ஒரு பேச்சா? இந்த உலக நீதி எதுக்கிட்டே இருக்கு? இந்த காக்கி சட்டம் எதுக்கிட்டே இருக்கு? எங்களுக்கு ஒரு சைடா பேசுறாங்க. பணம் இருந்தா இன்னைக்கு 50,000 கொடுத்தா ஒரு பேச்சு, 1000 ரூபாய் கொடுத்தவங்க ஒரு பேச்சு. இந்த போலீஸ் எப்போல இருந்து எனக்கு தெரியும் கொடுமை படுத்துறாங்க. எங்க கொடுமை எங்களுக்கு 1,00,000 ரூபாய் செலவு எடுத்திருக்கேன். 1,00,000 ரூபாய் இந்த போலீஸ் கேசனை எங்களுக்கு கட்டிட்டு நாங்க வெளியேறோம். 1 கோடி ரூபாய் 3 நாளைக்கு முன்னுக்கு கொடுத்தது எனக்கு தெரியாது. என் புருஷனை கொடுமை கொடுத்திருக்காங்க. என் மயன் கூட்டிட்டு வந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சா தானே சொல்ல முடியும். 1 கோடி ரூபாய் இப்ப நாங்க ஊர்ல வட்டிக்கு இன்னைக்கு நடந்தது. இப்ப நானா போன் பண்ணி என் மயன்ட்ட கேட்டு, என்னடா உங்க அப்பா போன் எடுக்கலன்னு, அப்பாவை போலீஸ் கூட்டி போயிட்டாமா, போலீஸ்கார வாங்கிட்டான்னு சொன்னாரு. போலீஸ்காரங்க போன வாங்குறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு சொல்லுங்க? போலீஸ்கார ஒரு பொண்டாட்டி உள்ள பேசுவோம், ஒரு பிள்ளை ஊட்டிய பேசுவேன். போன வாங்கி வச்சு உங்க போலீஸ்காரங்க என்ன பண்ண போறாங்க? அப்ப அந்த போலீஸ்காரங்க சட்டம் ஒண்ணு இருக்கா? அந்த பொம்பளத்துக்கு அந்த போலீஸ்காரங்க தானே அவங்க. அப்ப இவங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கா? இதை யாரு கேட்டு கொடுக்கறது? நீங்க டிவிக்காரதான் கேட்கணும். போலீஸ் என்ன சொல்றாங்க? நல்லா உள்ள போகல. நான் என்னையில அவங்க பேசல. நினைச்சேன்னா வண்டி தூக்கிட்டு வந்துடுது. நீ 5,000 கொடுத்தாச்சே நான் போவேன். என்ன வரும்? அதனால நான் ஈர போய் அத்துப்பட்டு புள்ள ஊட்டி விட்டு நிறைய பூரா வாங்கி நான் செலவு எடுத்துருக்கது எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? நான் 5,000 கொடுத்தா எனக்கு பேசுறது, அவங்க 5,000 கொடுத்தா அவங்க பேசுறது, இப்படியே வாங்கி கொடுக்கணும். எடுத்துக்கலாம் பேசிட்டு என்ன வந்து வருது. நான் இன்னும் நல்லா கேட்பேன். எனக்கு போலீஸ்காரன் தெரியும். நான் பருப்புல இருந்து, ராமநாட்டில இருந்து, மானாமரில இருந்து, சிவகங்கை மாவட்டம் எல்லா மாவட்டம் நான் போன போது எனக்கு தெரியும். இது வரைக்கும் என் பிள்ளை நீ சொல்லல. இன்னைக்கு போன் பண்ணிக்கிட்டாமா, நீ போக மாட்டேன், அப்பா கூட்டி போயிட்டா, நீ போமானு வண்டி என்ன கொடுமை? பட்டத்துக்கு போட்டேன். அவங்க வாங்க வண்டியை பண்ணி தூக்க வளர்க்க என் போது எனக்கு 50,000 போட்டுக்கிற கடையில் வைக்கல. அவங்க இந்த வேலை பார்க்க முடியாது. எங்களால என்னென்ன பொருள் நான் போய் பாக்கல. நான் இப்படியே வீட்டுல இருந்த வரைக்கும் இப்படியே ஓடுறேன். பாருல எனக்கு என்னப்பா வேலை? பாருல நல்லவன் வருவேன், கேட்டவன் நிக்க முடியுமா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இங்க வாங்க, நீங்க போலீஸ்கார வந்தாலும் கடைசி வந்தாலும் எனக்கு போன் பண்ணிங்க நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் போன் பண்ண தெரியாது. 6 நம்பர் வாங்கி நான் போட்டு எல்லாரும் போட தெரியும். போனாங்களா போலீஸ்கார? எப்படி இருந்தாங்க? அடுத்த ஓதாதான் இருந்தாலுங்க கடையில அடிச்சாங்களா மீட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? இப்ப என் மகனுக்கு நானா போன் பண்ணுவேன் சொல்லிட்டேன். எங்க செயல ஓட்டு போட போறாங்கள யாரு கொண்டாடி தாலி அத்தனை இருந்தாலும் என் பிடிச்சேன் செயல ஓட நாங்க உலகத்தோடு கட்டிக்கிறதுக்கு ஊர் பேர்ல இருக்கு. அவ்வளவுதான். யார் சொன்னா செயல போறாங்க? செயல ஓட போறோம்னு இந்த போலீஸ்காரையும் பேசியிருக்காரு மகன்ட்ட. எங்க ஓட்டு போடுவாரு அவரு? அவர் அதிகாரத்துல இருக்கும்னா அவர் காட்சி செய்யப்பட்டுன்னு பேசியிருக்காரு. செயல ஒன்று அப்பா அப்படி போட போறோம் சொன்னாருங்கள. இப்போ அடுத்தவங்க செய்யல, நானும் போய் போலீஸ்கார கொடுங்க பேசிக்காருங்க. வண்டி இங்கே பக்கத்தில் தாங்க, வெளியே தாங்குது.
இந்த மாதிரி இப்போ 4 நாளைக்கு முன்னாடி வந்து கணேசன் என்பவர் ஆள் 20 பேரை கூட்டியாந்து அடித்து கொலை மிரட்டல் பண்ணி கடை நடத்த விட மாட்டேன், கடை எனக்கு வந்துருச்சு, நீ வெளியேன்னு சொன்னார். நான் அப்போ அவரிடம் என்ன சொன்னேன்டா, 85 லட்சம் நான் செலவழிச்சிருக்கிறேன், 85 லட்சத்தை கட்டிட்டா நான் வெளியேறிக்கிறேன், உனக்கு கடையை கொடுக்குறேன்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து காவல்துறை ஐயா என்னைய வற்புறுத்தி, எனக்கு 61 வயசாகுது, சட்டையை பிடிச்சி இழுத்து முதுகுல குத்தி 100 பேர் நிக்கிற இடத்துல அவளை அசிங்கப்படுத்தி என் பொருளை வந்து ஒரு 10,000 ரூபாய் பொருளை ஸ்டேஷனுக்கு அள்ளிட்டு வந்துட்டார்கள். வந்து எனக்கு போலீஸ்காரங்க ஆதரவே கிடையாது, நான் கொடுக்குற மனுவை எதுவும் வாங்கவில்லை, என்னை கொலை மிரட்டல் பண்ணி அவங்க சொன்னதுனால ஐயா எஸ்ஐயா வந்து என்னை சட்டையை பிடிச்சி, எனக்கு 61 வயசாகுது, நான் இன்னைக்கே செத்துருவேன் ஸ்டேஷன்ல, எனக்கு வந்து வெறி பிடிச்சு நான் அப்படியே நின்றுகிட்டு இருக்கேன், காலுகையெல்லாம் உதறுது, இந்த மாதிரி அசிங்க நான் எனக்கு 61 வயசாகுது, எங்க அப்பா அம்மா வளர்த்து அந்த ஆளாம் இல்ல, நான் எவ்வளவு சொல்றேன் சார், நீங்க போங்க ஸ்டேஷனுக்கு நான் வர்றேன்னு சொல்றேன், நீ ஏறினாலே ஏறிண்டு 3 வண்டிக்கு போன் பண்ணி 3 சீப்பு வந்து என்னை தூக்கி வந்து உள்ள வச்சு அரெஸ்ட் பண்ணுன்றாங்க. இது தக்க நடவடிக்கை எடுக்கணும். புகார் வந்து நாங்க வந்து முந்தா நாள் நான் கொடுத்தேன், என்னைய இந்த மாதிரி 20 பேரை கூட்டியாந்து கொலை மிரட்டல் பண்றாங்க சார், நீங்க அதை கேட்டு கொடுங்கன்றதுக்கு அவங்க யாருமே என் கேஸை எடுக்கல, அவங்க கேஸை எடுக்கிறாங்க, என் கேஸை எடுக்க மாட்டேன்றாங்க. அப்ப என்ன காரணம், எதுக்காக இந்த மாதிரி செய்யறாங்க? இப்போ அவர் வந்து ஒரு வான் பண்ணணும், என்னைய ஏப்பா நீ கடை வச்சிருக்க, நாளை இருந்து வைக்காதுன்னு சொல்லலாம், என்னைய வற்புறுத்தி 3 வண்டியை கொண்டாந்து அள்ளி போட்டு என் ஜாமான் புறாத்தையும் காசையும் ஒரு 10-50 இருந்தது கல்லாவில அதையும் எடுத்துக்கிட்டு என்னை கொண்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. ஆமா, என்னை வந்து அவங்க கடை நடத்தக்கூடாது, கணேசன் அவர் வந்து வெளியேற சொல்லிட்டாரு, அவருக்கு லைசன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சரவணன், குண்டு சரவணன், காட்டாங்குளத்தூர் அந்த பையன் 3 பேரும் காலி பண்ண சொன்னதாக வந்து இவங்க எல்லாத்தையும் அழிட்டு வந்துட்டாங்க. அந்த பாருக்கு அந்த பில்டிங் ஓனருக்கு உங்களுக்கு தானே அக்ரிமெண்ட்? எங்க என் பையன் பேர்ல அக்ரிமெண்ட், கண்ணன் பேர்ல அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் காவல்துறையா உங்களுக்கு? காவல்துறை எதுக்காக வந்தாங்க, எப்படி என்ன வாங்கினாங்க அப்படின்றது எனக்கு விவரம் தெரியவில்லை. என்ன எனக்கு இதனால வந்து இப்ப ஒரு 1 கோடி, எனக்கு இப்ப வந்து ஒரு 50,000 ரூபாய் பொருள் நஷ்டம், பூரா கீழே மேலையும் கொட்டி என்னைய சொக்கா பிடிச்சி இழுத்து குறையில இருந்தது சார் விடுங்கன்னு சொன்னது தவறுன்னு சொல்லி என்னைய தூக்கிட்டு வந்துட்டாங்க வண்டியில. 3 சீப்பு வந்துருச்சு. அங்க சிவில் மேட்ரு கோர்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குது, 5 மாசமா கோர்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு, என் பையன் தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன இவங்களுக்கு கோர்ட்டுக்கு சார் இவங்களுக்கு என்ன இருக்கு, கோர்ட்டு நீதிமன்றம் சொல்ல போய் நாங்க பாத்துக்கிற போறோம், ஏற்பாட்டி இவங்களுக்கு இதுக்கு வேலையே இல்லையே, எங்களை வந்து இப்படி அசிங்கப்படுத்தணும். 81 வயசுல நான் இன்னைக்கு வர ராம்நாட்டு சில்லாவில் பிறந்து வளர்ந்தவன் தான், இதுவரை என்னை யாரும் சொக்கா பிடிச்சு இழுத்ததும் கிடையாது, நான் அவளை அசிங்கப்பட்டதும் கிடையாது. இப்ப கூட 2 லிட்டர் மண்ணெண்ணெயை கொடுத்தா தீ குளிச்சிருவேன் ஸ்டேஷன்லயே. ஆமா, கண்டிப்பா குளிப்பேன், என் காலையில ஆளு, நான் வந்து அவளை ஒரு ரோசமான ஆளு, என்ன தனி கொண்டு வர குடிக்க. என்ன எந்த நிக்கிறார ஐயா டொப்பி, அந்த ஐயா தான் வந்து என்னை தூக்கிட்டு வந்தாரு, அவர் பேரு எனக்கு தெரியாது, பேரு என்னமோ சொன்னாரு, அந்த மயக்கத்துல எனக்கு பிரஷர் வேற, சாவிஸ் நான் வந்து அதோட விட்டேன். என்ன சரி, இப்ப 50,000 ரூபாய் வந்து நீங்க கல்லால போலீஸ், ஆனா அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. 50,000 ஆமா, இப்ப போலீஸ் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, இப்ப வந்து ஸ்டேஷன்ல வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. என்ன நான் அவனுக்கு சொல்றேன் சார் விடுங்க, நான் முடியாத மனுஷன், வான் பண்ணுங்கிறதுக்கு விடவே மாட்டேன்ட்டாங்க. அக்கா நீங்க வாங்க.